அது கூட கம்யூனிகேஷன் பண்ண போகிறோம் தெரியும். Assalamualaikum. Assalamualaikum. Ini apa guys? Ini nggak disum guys, ini kita maju ya. Assalamualaikum. Assalamualaikum. Esto claro, mientras se mueven las cosas y aparecen fantasmas. ¡Ay! ப்ரோ என்ன ப்ரோ உளறிட்டு இருக்கீங்க? ப்ரோ ப்ரோ அந்த பேய் உங்க பின்னாடி இருக்கு ப்ரோ. ப்ரோ ப்ரோ இங்க வந்துருங்க ப்ரோ. ப்ரோ 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 இங்க வாங்க ப்ரோ. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும் சொல்லு. ப்ரோ 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 உங்களை பாயிண்ட் பண்ணுது ப்ரோ. ப்ரோ ப்ரோ உங்களை பாயிண்ட் பண்ணுது ப்ரோ. இங்க வந்துருங்க ப்ரோ. உன்னோட பொம்மையை தான் கொடுத்துக்கல, எதுக்கு எங்களுக்கு பண்ற தெரியுது ப்ரோ. வாங்க ப்ரோ, பின்னாடி வாங்க ப்ரோ. பின்னாடி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க ப்ரோ, இப்படி வாங்க ப்ரோ. வந்துருங்க ப்ரோ, பின்னாடி வாங்க ப்ரோ. சிட்டிக் ப்ரோ, பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. ப்ரோ அங்க என்ன ப்ரோ பண்றீங்க ப்ரோ? இங்க இருந்து எப்படி ப்ரோ அங்க போனீங்க? சிட்டிக் ப்ரோ, சிட்டிக் ப்ரோ, இந்த இடத்துக்கு போகணும். இப்போ
சித்திக் ப்ரோ, சித்திக் ப்ரோ, ப்ரோ ப்ரோ, சித்திக் ப்ரோ, எப்படி ப்ரோ அதுக்குள்ள கீழே போனீங்க? குச்சிட்டீங்களா ப்ரோ? இப்பதான் ப்ரோ இங்க இருந்தீங்க. சித்திக் ப்ரோ, ப்ரோ ப்ரோ எப்படி ப்ரோ கீழே போனீங்க? ஓகே கைஸ், இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ಹೋಯ್ತಲ್ಲ ಬಾಬಾ ನಮ್ ಬೇರೆ ಕೆಲಸ, ನಮ್ದೇನೋ ಕೆಲಸ ಹೋಗ್ತಾ ಇದೀರಿ. ಸೊ ಯಾಕೆ, ಯಾರು ನೀವು? ப்ரோ, பீப்புள் இந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனில அயன் அண்ட் கெமிக்கல்லாம் வச்சு ஏதோ ஒன்னு மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை மேனுஃபேக்சர் பண்றதுக்காக அங்க கேஸுமே அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அந்த கேஸும் அந்த கெமிக்கலும் லீக் ஆனனால அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த பணியாட்கள் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க ஒரே நேரத்துல, இன்க்ளூட் ஓனர் உட்பட. இந்த ஃபேக்டரி ஒரு காட்டுக்குள்ள இருக்கனால இங்க நடந்த விஷயத்த வெளியில சொல்லி வெளியில இருந்து ஃபயர் இன்ஜினோ இல்ல போலீஸோ வர்றதுக்குள்ள மூக்கு காது வாயில எல்லாம் பிளட் வந்து அங்க வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. லைக் விஷவாயு தாக்கப்பட்ட மாதிரி. ஒரு தொட்டில இன்னுமே அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கு. அங்க நாங்க வீடியோ எடுத்துட்டு வர்றதுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த ஃபேக்டரியில நிறைய பேர் இறந்திருக்கிறதுனால நிறைய ஆத்மாவோட பிரசன்ஸை எங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சது. எங்களால முடிஞ்ச வரைக்கும் கேமரால கேப்சரும் பண்ணிருக்கோம். அமைதியா இருக்கு. உங்களுக்கு கிடைச்ச அந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் ஃபீல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் என்ட்ரன்ஸ். இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு ஃபேக்டரிக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் பின்னாடி இருக்கு நிறைய பில்டிங். இந்த நாய் தான் நினைக்கிறேன் ஓடிச்சு. இல்லை, இந்த சைடு தான் போச்சு. இந்த சைடு போயிடுச்சு ப்ரோ. உள்ள போய் பார்ப்போம். என்ட்ரன்ஸ்ல இருக்கிற பில்டிங் தான். ஏதோ ரிசப்ஷன் நினைக்கிறேன். முன்னாடிலாம் உடஞ்சிருக்கு. லொத்து போயிருக்கு. இதுதான் சைடு ஓடிட்டு போங்க முன்னாடி போ, முன்னாடி போ. நாய் தாண்டா, அது ஏன்டா பாக்குறேன்? அதுவும் வரட்டும், அதுவும் டக்குன்னு பாக்குறது தீ மாதிரி பிளாக் கலர் கண்ணு வேற, அதுக்கு ப்ளூ கலர்ல இருக்கு, லைட் அடிக்கும். இருக்கு. ஓ மை காட். போலீஸ் ஜீப் மாதிரி இருக்கு. ஓ மை காட், மிகப்பெரிய ஃபேக்டரி போல இருக்கு. என் முன்னாடி வந்து இப்போ உன்னை வெளிப்படுத்திக்கோ. என் முன்னாடி வந்து நில்லு பார்க்கலாம். ஒளிஞ்சுதான் பயப்படுத்துவே நீ.
வா என் முன்னாடி. உன் கண்ணை பார்க்கணும் நானு. நேருக்கு நேரா உன் கண்ணை நான் பார்க்கணும். உன் கண்ணை பார்த்து நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். உன் உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்கேன். அது உனக்கு புரியலையா? முண்டம் கேவலமா இருக்கு. போ. ஆய் மாதிரி இருக்கு உன் வயசு. குரலாது கன்றாவியா இருக்கு. பாவம் ஆடியன்ஸ்ல இந்த கன்றாவியான குரலை கேட்டு கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் இனிமையா தான் கத்தேன். இந்த பூச்செண்டி எல்லாம் வேற யார்கிட்ட காட்டு. உன்னை பத்தி தெரியாதவங்க தான் நீ பண்றதெல்லாம் பார்த்து பயப்படுவாங்க. நான் இல்ல. ஃபர்ஸ்ட் நான் லைட்லாம் கனெக்ட் பண்ணேன். நான் இந்த இன்ட்ரோவை ப்ளே பண்ணதும் அது சத்தம் அதிகமாக போடுது. அதுக்கு பிடிக்கல. உங்களுக்கே தெரியும் ஜின்சரா ஜிங்கலுக்கு பிடிக்காது. ஜிங்கலை விரட்டுறதுக்கு தான் இதை ப்ளே பண்ணுவாங்க. பாசிட்டிவிட்டிக்காகவும் நிறைய பேர் ப்ளே பண்ணுவாங்க. இதை பற்றி எனக்கு சரியான புரிதல் இல்லை. சரியானால இதை விளக்க முடியல. நம்ம இஸ்லாமிய நண்பர்களுக்கு தெரியும் அதை பற்றி. பாருங்க மறுபடியும் பாருங்க. போறேன் ரேடியோ செட்லாம் எடுத்துட்டு வரேன். இந்த பில்டிங்கை சுற்றி கட்ட போறேன். கச்சேரி தான் இன்னைக்கு நைட் ஃபுல்லாக உனக்கு கேட்டுட்டே தான் இருக்கணும். நீ இதை இந்த இடத்துல இருக்காத. ஏன் உன்னால இந்த இடத்துல நீ இருக்க கூடாது? உன்னால நிறைய பேர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க. இங்க வரவங்க எல்லாம் ஏன் கொல்ல முயற்சி பண்ற? இது உன்னோட பில்டிங்கா? கிடையாது இல்ல. மட்டும் வெளியே காலி பண்ணிப்போ. நான் உடனே லைட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஜிங்கல் கிட்ட இருந்து எனக்கு பாதுகாப்பு பண்ணிக்கிறதுக்கு சில விஷயங்கள் நான் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிட்டு இங்க இறந்து போன ஆத்மாக்கள், அதாவது ஜிங்கல் கிட்ட இப்போ கட்டுப்பாட்டில் இருக்க ஆத்மாக்கள் கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட பேசினா எதனால இந்த ஜிங்கல் இவ்வளோ ஆக்ரோஷமா இருக்கு, எதனால இந்த ஆத்மாக்களை கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்கு, இல்லை வேற யாராச்சும் வந்து இதெல்லாம் பண்றாங்களா பிளாக் மேஜிக் மாதிரி, அட்லீஸ்ட் ஒரு க்ளூவாச்சும் கிடைக்கும். இப்போ என்னோட ரூபம் எடுத்து என்ன ஏமாற்ற முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருச்சு மனுஷ ரூபத்தில் இந்த ஜின்கள் வந்து நம்மளை குழப்பணும். ஸோ நான் என்னையே பார்த்தா கூட குழம்ப கூடாது, குழம்ப மாட்டேன். அதனால தான் நான் தனியாக வந்திருக்கேன். ಅಲ್ಲಿ ನೋಡಲ್ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಅಯ್ಯಪ್ಪ ನಡ್ರಿ ಬ್ರೋ. ಯಪ್ಪ ಬ್ರೋ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಅಣ್ಣ ಅಲ್ಲೇ ಅಲ್ಲೇ ಅಲ್ಲ ಮರದ ಸಂದಿಲ್ಲ ಐತ್ ನೋಡಿ ಅಣ್ಣ. ಹೇ ಅಲ್ಲೇ ನೋಡಲ್ಲಿ ಮುಕ್ತಿ ಕೊಡ್ಸನಂತ. ಅಣ್ಣ ಬಾರು ಸುಮ್ಮನೆ ಜಗಳ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, ಬೈಯೋದಾಗಲ್ಲ. ಆದಷ್ಟು ಕಾಮ ಕ್ಲಿಯರ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ಎಲ್ಲ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಆದ್ಲಪ್ಪ ಆ ರೂಮಲ್ಲಿ ಮತ್ತೆ ಈ ಮನೇಲಿ ಏನಲ್ಲಿ ಹೋಗಕ್ಕೆ ಬಿಡ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ ಇದೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ನೋಡಿಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಅವ್ನು ಯಾವ ದೆವ್ವ ಇಲ್ಲ ಅಂತ ಬರೋ. ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಇಲ್ಲಿ ನೋಡ್ರು, ನೋಡಲ್ಲ ಹೆಂಗೈತೆ ನೋಡ್ರಿ ಸರ್. ಮೇಲ್ ಬಂತು. ದೆವ್ವಕ್ಕೆ ಇಲ್ಲೇ ಇರ್ಬೇಕು ಅಂತ ಏನಿಲ್ಲ ಚಿನ್ನ. மறுபடியும் உசுர ஒரு சொல் பண்ண போறேன். ஜின்ன நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி உள்ள நடுக்கம் வரும். நம்ம அது பக்கத்தில் நான் அது கூட கம்யூனிகேஷன் பண்ண போகிறோன்னு தெரியாமல் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ரஹ்மான் ஏதோ வெளியே வருது. வெளியே இருந்து ஏதோ வர மாதிரி இருக்குடா ரஹ்மானு. தண்ணி வைக்கிறேன், நான் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். ஏய் ரஹ்மானு, ரஹ்மானு, என்ன ரத்தம் எங்கடா போகுண்டா? ரஹ்மான் போகுண்டா. இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிரேவல் ஃபாஸ்ட்னு சர்ச் பண்ணிங்கன்னா கூட